அடுத்து மீனராசி. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பர்களை, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசியிலே ஜென்மசனியாக சனி பகவான் இருக்கிறார். ஜென்மசனி என்பது உடல் வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். நிறைய வேலைகள் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே உங்கள் ராசியில இருக்கின்ற சனி பகவான் உடல் வலிகள் கொடுத்தாலும் எந்த இடத்தில் உடல் வலி என்று தெரியாமல் நீங்கள் தவிப்பீர்கள். ஆனால் வலிகளுக்கு ஏற்ற மருத்துவம் எதிர்காலத்தில் கிடைக்கும். உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் உங்கள் அதாவது மீனராசி பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கும் சிறு சிறு காரிய தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே நல்ல வேலை அதிகமாக இருக்கும். வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள். எதிர்பார்த்த லாபம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வருடம் ராகு பயிற்சியின் மூலமாக லாபஸ்தானத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு வருவார். அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வருகிறார். அதற்குள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம். அது முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் புது முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சொந்த தொழில புதிய முயற்சிகள், புதிய ஏற்பாடுகள் அனைத்தும் தானாகவே நடக்கும். ஆகவே அதற்குரிய பிரார்த்தனைகள் மாத்திரம் செய்தால் உங்களுக்கு போதுமானது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோக உயர்வு காத்திருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31க்குள் உத்தியோக உயர்வு நிச்சயமாக இருக்கிறது. சந்தோஷம் இருக்கிறது. விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். விவசாயிகள் நல்ல மகசூலும் பெறுவார்கள் என்று உறுதியாக நம்பலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் பொது பதவிகளை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல செல்வாக்கும் சந்தோஷமும் அடைவார்கள் என்பது உறுதி. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு குருவுடைய பார்வை என்பது ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் வரை இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். வயோதிகர்கள், அதாவது மீனராசி பிறந்த வயோதிகஸ்தர்கள் நிச்சயமாக தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். வெளிநாடோ அல்லது அதிகமான நீர் இருக்கின்ற இடங்களிலோ கூட நீங்கள் யாத்திரைகளை செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். உடல் வலிகள் மாத்திரம் இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வருடம் மீனராசி பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு சிறிது மிச்சமடைகிறது. ஆகவே இந்த வருடம் நல்ல சேமிப்பு இருக்கிறது. அந்த சேமிப்பின் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல தன வரவும் காத்திருக்கிறது. நல்ல வருமானம் காத்திருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய காலமாக இந்த மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசியிலே இருக்கின்ற சனி பகவான் கால தாமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தாமதமாகத்தான் நடக்கும். அதற்கு பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலகும். காரிய தடைகள் விலகும். ஒரு முறை முடிந்தால் ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கு இருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரையும் அதன் பிறகு அங்கே நலநாராயண பெருமாளையும் அதன் பிறகு அங்கே இருக்கின்ற சனி பகவானையும் அம்பாளையும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக எதிர்பார்த்த வெற்றிகள் முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் பிரதி சனிக்கிழமை நான் சொல்லியபடி உங்கள் ஊரிலேயே சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். எல்லா வகையில் முன்னேற்றமும் அடைவீர்கள் என்பது உறுதி.